நடுவர் அவர்களே, இந்த ஊர் முழுக்க என் பங்கு ஜனங்க அப்படின்னும் போது அந்த கடைசி வரிசையிலிருந்து திருநெல்வேலி பக்கம் பிறந்திருந்தாலும் அவ்வளவு விசில் சத்தத்தோட கைத்தட்டல் வருது அப்படின்னா இந்த பாசம் தானே நடுவர் அவர்களே காரணம். சங்கர், ஒய்ஃபுக்கு மெசேஜா இருக்கட்டும். பணம் பணம்னு பேசிவிட்டு உட்காந்தோன்னா ஒய்ஃபுக்கு மெசேஜ், நான் நல்லா பேசிட்டேன்டி அப்படி. எங்கடி மாட்டினியா? அதுவும் கல்யாணம் ஆன மனைவிங்க எல்லாருமே பாம்பு, புருஷெல்லாம் பாம்பாட்டி. அதனால தான் புருஷங்க போகிற இடத்துக்கெல்லாம் பொண்டாட்டி எல்லாம் பொட்டியில் அடைச்சி கூடவே கூப்பிட்டு போகிறாங்க. அதனால தான் மனைவி எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் எங்கள் நடுவர் அவங்க மனைவியை கூப்பிட்டு வந்து பக்கத்துலேயே உட்கார வச்சிருக்காரு. இல்லைன்னா அந்த பாம்பு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டுரும் அப்படின்னு சங்கர் சொல்லியிருக்கிறாரு. பெண்கள்லாம் ஒரு தடவை சங்கருக்கு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். மறுபடியும் மெசேஜா சங்கர்? இது என் மெசேஜுக்கு நான் வரேன், ஓகேவா? பெண்கள்லாம் சத்தியமாக பாம்பு தான். ஏன் தெரியுமா? அந்த பாம்பு அவங்க அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு சந்தோஷமாக காடு மேடுன்னு திரிஞ்சு அதுக்கு விருப்பமான உணவை உண்டு அது பாட்டுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னைக்கு பாம்பாட்டி அப்படின்ற புருஷன் அதை பொட்டியில் அடைச்சி தூக்கிட்டு வரானோ அன்னையிலிருந்து அவனுக்காக கீரிக்கிட்ட கடிப்பட்டு ரணப்பட்டாவது காசு சம்பாரிச்சு கொடுக்கும் இல்லையா? அதனால் பெண்கள்லாம் பாம்பு தான். நடுவர் அவர்களே, பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? ஏன் என்னை தொடர்ந்து கேவலப்படுத்திக்கிட்டே இருக்க? முதல்ல தாத்தான்னு சொல்லி கேவலப்படுத்தினேன். ஒரு 200 ரூபா இருக்குது. இப்போ எதுக்கு கேட்குற? பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கும் நடுவர் அவர்களே? அது உண்மையிலே எனக்கு தெரியாது. ஏன் இப்படி? சத்தியமாக எங்கள் நடுவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவருடைய அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறது அவங்க மனைவி, ஒரு ஃபினான்ஷியர். என் புருஷன் இந்த மேடையில் உட்காந்தா எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எந்த ஆடையை போட்டால் அவருக்கு நல்லா இருக்கும்னு அவர் ட்ரெஸ்ஸை பார்த்து சூஸ் பண்ணுறதுல அவங்க ஒய்ஃப் ஒரு காஸ்டியூம் டிசைனர். என் புருஷனுக்கு எது சாப்பிட்டா ஒத்துக்கும், எது சாப்பிட்டா ஒத்துக்காது, எதை சாப்பிட்டா அவர் திடகாத்திரமாக நல்லா இருப்பார் நினச்சி அவருக்காக சமைச்சு போடுறதில்ல அவங்க ஒய்ஃப் ஒரு குக்கு. அவருக்கு இந்த டேப்லெட் தான் இந்த ஃபீவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து கொடுக்கறதுல அவங்க ஒய்ஃப் ஒரு நர்ஸு. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க மட்டும் கிடையாது. ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு கணவனுக்கும் ஃபினான்ஷியல் அட்வைசரா, காஸ்டியூம் டிசைனரா, குக்கா, நியூட்ரிஷனா, டயட்டிஷியனா, டாக்டரா, உங்களுக்கு பொண்டாட்டியா, உங்கள் குழந்தைகளுக்கு அம்மாவா, உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு பாட்டியா, அத்தனை போஸ்டையும் அன்ன போஸ்டா நின்று டீல் பண்ணுற பொண்டாட்டிக்கு அவங்கெல்லாம் சேர்ந்து இனிமே எங்களுக்கு நீங்கள் சம்பளம் தான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு வாங்கினாங்கன்னா எந்த ஆம்பளையாலாவது கொடுக்க முடியுமா நடுவர் அவர்கள்? இதுக்கு பேசாமல் ஒன்றும் தெரியாத நடுவர் அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நீ. என்ன நடுவர்களே, அரண்மனை கிளி அப்படின்ற படத்தில் தான் ராஜ்கிரண் அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பார். மனைவி அப்படிங்கிற உறவு எவ்வளவு அழகான உறவு அப்படின்றத அவ்வளவு அழகாக நேர்த்தியாக சொல்லியிருப்பார். சங்கர், நல்ல படங்களெல்லாம் பார்க்கணும். நெப்போலியன் படத்தை மட்டும் பார்த்தா பத்தாது, அதுக்கு முன்னாடி ராஜ்கிரண் படத்தையும் பார்க்கணும். ஏன்னா அவருக்கு முன்னாடியே டவுசருக்கு மேலே வேட்டியை கட்டினது ராஜ்கிரண் தான். அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாடல். எல்லோருக்கும் எழுதி வச்சா எங்களை தான் கட்டி வச்சா, பொஞ்சாதியோ பூந்தோரனும் நானும் ரொம்ப சாதாரணம், வெண்ணிலவ மேகம் போல என்ன அவ மூடி வப்பா, மத்தவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தாந்தவிப்பா, ஊரு கவராணி போல எனக்கு அவ அம்மன் போல, சொல்ல போனா என்ன போல பாக்கியவான் யாரும் இல்லை, தாரும் கூட தாய போல ஈடு சொல்ல யாரும் இல்லை, எல்லாம் என் யோகோய். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கர ஈர காத்து மேலப்பட்டு மோகம் ஆச்சு, போடு நிலா சோறு ஏன் பொண்ணு மணி தேரு, கூட வந்து சேரு நான் சொட்டுங்க நீச்சாரு. சங்கரே, பார்க்கணும், நல்ல பாட்டெல்லாம் பார்க்கணும். நீ பாட்டை பார்க்கலனா கூட பரவாயில்ல. இளங்கோவன் சார் பேசும்போது பார்த்தியா சார்? நீங்கள் தானே சார் அறிமுக உரையெல்லாம் பேசுனீங்க. நடுவர்களே, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இளங்கோவன் சார் பேசும்போது தலைப்பை சொன்னார். எல்லாரும் கவனிச்சிங்களான்னு தெரியல. நிறைந்த மனத்தோடு அந்த காலத்தில் எல்லோரும் வாழ்ந்தார்கள், நிறைந்த பணத்தை தேடி இன்றைய காலகட்டத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்.
அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நிறைந்த மனத்தோடு அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நிறைந்த பணத்தை தேடி இன்றைய காலகட்டத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சங்கர், உனக்கு வாழணுமா இல்ல அலையணுமா? மூக்கு சுரிஞ்சா பத்தாது சங்கர், நியாயமா பதில் சொல்லணும். எவ்வளவு நான் கேட்குற நடுவர்களே, ஒன்றும் இல்லை. சங்கருக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் பொண்ணு தேடி அலைஞ்சாங்க. கடைசியில் என் தங்கச்சி அழகுஸ்ரீ உனக்கு வாழ்க்கை கொடுத்து உனக்கு சமைச்சு போட்டு இப்படி பல்காக ஆக்கி உனைய சேரில் உட்காருனா சேர் ஃபுல்லாக உட்கார வச்சிருக்கு. வந்துக்கிட்டு அம்புட்டு திட்டு. எதுக்கு திட்டுறேன்னு நான் கேட்குறேன். அதுவும் சஃபாரி போட்டிருக்காரு பாருங்க. முதியோர் பென்ஷன் வாங்குற காலத்தில் பிரின்சிபலாக காலேஜில் உட்கார வச்சா எவ்வளவு பேச்சு. காசு கொடுத்தாதான் சாமியை எடுத்து கையில் கொடுப்பாங்க, சாமியை தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாம், வாங்கோ உட்காருங்கோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு காலேஜ் பிரின்சிபல் சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, 5 ரூபா கொடுத்தா 5000 விபூதி கொடுத்துட்டு போயிடுவார். 50 ரூபா கொடுத்தா மாலையை எடுத்து கையில் கொடுப்பாரு. 500 ரூபா கொடுத்தா முன் வரிசையில் வந்து நிற்க வைப்பாங்க. 5000 ரூபா கொடுத்தா சாமியே கையில் கொடுத்து வீட்டில் போய் வச்சு கும்பிட்டு திருப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமான உண்மை. அண்ணா, நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க காலேஜ் பிரின்சிபல். ஆனால் உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? காசு இருந்தால் நீங்கள் கடவுளை நோக்கி போகலாம். யாரிடம் நல்ல மனம் இருக்கின்றதோ அவர்களை நோக்கித்தான் அந்த கடவுளை வருவார். எவ்வளவு பேச்சு, எவ்வளவு பேச்சு. அதுவும் நிறைய காசை கொண்டு போய் கொடுத்தாதான் மனைவி சிரிக்கவே செய்வாங்களாம். உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சிரிக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்த சொத்தையும் எழுதி வச்சுட்டு தான் அவங்கள சிரிக்க சொல்லியிருக்கணும். என்ன பேச்சு. அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை எடுத்தார்கள் மனைவிமார்கள். திருமணமான பெண்கள் கிட்ட அந்த ஆய்வறிக்கை எடுக்கிறாங்க. எந்த பெண்கள் கணவனால அதிகமாக சந்தோஷமா இருக்கிறாங்க? மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுடைய மனைவியா? எந்த கணவன் கார் வாங்கி கொடுக்குறானோ அவனுடைய மனைவியா? எந்த கணவன் சொத்தை நிறைய எழுதி வைக்கிறானோ அவனுடைய மனைவியா? எந்த மனைவிக்கு கணவன் நிறைய நகநட்டு வாங்கி கொடுக்குறானோ அவனுடைய மனைவியா? யார் அதிகமாக மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆய்வறிக்கை எடுத்த பொழுது தமிழகத்து பெண்கள் என்ன எழுதினாங்கன்னா, என் தமிழச்சி, எந்த கணவன் தன் மனைவிக்காக அதிகமான நேரத்தை செலவிடுகின்றானோ அவளுக்காகவே அந்த மனைவிமார்கள் தான் உலகத்தில் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை பதிவு செஞ்சது. கண்ணாடியை தொடச்சி சிவாஜி கணேசன் மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. யோசிச்சு பேசணும். நடுவில் காசு இருந்தா சந்தோஷம் வந்துடும், காசு இருந்தா சந்தோஷம் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. அப்பவே சிவாஜி கணேசன் பாடிட்டாரு. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அம்பூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னால பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டிவிடவா. என் அத்தை அவ பெத்த என் முத்து அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சி குலுங்குதடி. சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே இருக்குதடி. தாய்மாமன் எங்க ஊரு தூத்துக்குடி பக்கத்துல திருச்செந்தூர்ல மடியில உட்கார வச்சா குழந்தைக்கு காது குத்தும் போது குழந்தை அழுவறத மட்டும்தான் நீங்க பாப்பீங்க. நான் மட்டும்தான் தாய்மாமன் எல்லாம் கண்ணீர் விட்டு அழறத பார்த்தேன். ஃபோக்கஸை எங்க வைக்கணுன்றதை விட்டு அங்க வச்சிருக்கீங்க. நீங்க கண்ணாடியை இனிமே மாத்தி போடுங்க சார். சத்தியமா சொல்றேன் சார், ஒவ்வொரு தங்கச்சிக்கும் பெரிய ஆசை என்னவா சார் இருக்கும்? ஒவ்வொரு அக்கா தங்கச்சிக்கும் பெரிய ஆசை, அவ குழந்தைக்கு காது குத்தும் போது இருக்கிறதுலே அந்த ஊர்ல இருக்கிற கோடீஸ்வரன் வந்து முன்னாடி நிற்பான், இருக்கிறதுலே மிகப்பெரிய பணக்கார வந்து நிற்பான், இருக்கிறதுலே மிகப்பெரிய பண்ணையார் வந்து நிற்பான். யார் நின்னாலும் அந்த அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் எது தெரியுமா சந்தோஷம்? என் அண்ணனோ தம்பியோ அந்த சபையில் வந்து உட்காரணும், அவன் மடியில் உட்கார வச்சு என் பிள்ளைக்கு காது குத்தினாதான்டா சபையே நிறையும் நினைப்பா சார் பொண்ணு. சும்மா என்ன சார் பேசுறீங்க? குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த அண்ணன் அந்த சீர்வரிசை எடுத்துட்டு வருவான் பாருங்க, கிழக்கு சீமையில் அவ்வளோ அழகா கொடுத்துருப்பாங்க. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூவும் குயிலே. தாய்மாம சீ சுமந்து வாராண்டி, அவன் தங்க கொலுசு ஒன்று தாராண்டி. சிறு சுமந்த சாதிசனமே ஆறு கடந்தா உருவருமே. அது எவ்வளவு பாசமா சொல்லியிருப்பான் தெரியுமா? ஆட்டுப்பால் குடிச்சாரி வழிஞ்சி போகும்னு, எருமை பால் குடிச்சா எப்போ வந்து
சேருமுன்னு காராம்பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமே பச்சை உடம்பு காரி பார்த்து அடக்க சொல்லுங்க பிள்ளைக்கு தாய்ப்பாலை தூக்கி கொடுக்க சொல்லு மச்சான ஈர துணி போத்தி படுக்க சொல்லு. சங்கரே 6 மாசம் தானே ஆயிருக்குது, குழந்தை பிறக்கும். அவங்க தாய்மாமன் வந்து கொமட்டலே குத்துவான், அன்னைக்கு தெரியும். என்னங்க தாய்மாமன்ற உறவு சாதாரணமானது கிடையாது. அந்த பொண்ணு கூடயே பிறந்து அந்த பொண்ணு கூடயே இருந்து அவளுக்காகவே வாழ்ந்து அவளுக்காகவே இத்து செத்து போற வரைக்கும் அவளுக்கு சீர்சனத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன் தாய்மாமங்க. அந்த உறவை போய் குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க சார். அதே படத்துல ஒரு அழகான பாடல் வரும் சார். அவளுக்கு கல்யாணம் ஆகி நெப்போலியன் கூட டிராவல் ஆகி போற மாதிரி இருக்கும். அந்த மாட்டு வண்டியில போயிட்டே இருப்பா. எல்லாருமே அந்த ஃபீமேல் வெர்ஷன் தான் பாடுவாங்க. தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெட்டை இடம் தானே, ஆம்பளைக்கு ஒத்த இடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய உணர்வுகளை பதிவு செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த பெண் பாடுறதுக்கு முன்னாடியே அவ அண்ணனுடைய உணர்வுகளை பதிவு செஞ்சிருப்பாங்க. அது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? தாயி விருமாயி மனசு மருகுதம்மா, உழுத புழுதி எல்லாம் மோகமே தெரியுதம்மா, தங்கம் போல் நான் வளர்த்த தங்கச்சி பிரிய கண்டு கத்தாழங்காட்டுக்குள்ள காடைகளும் கதறுதம்மா, வாசப்படி கடக்கலையே வரலையே பேச்சு, பள்ளப்பட்டி தாண்டி புட்டா பாதி உசுர் போச்சு, வண்டி மாடு 8 வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னி போகுதம்மா, 8 மாடு 8 வச்சு முன்னே போகுதம்மா, ஏக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னி போகுதம்மா, கத்தாழங்காட்டு வழி கள்ளிப்பட்டு ரோட்டு வழி வண்டி கட்டி போறவளே, வாக்கப்பட்டு போறவளே, வண்டி மாடு 8 வச்சு முன்னே போகுதம்மா, வாக்கப்பட்ட பொண்ணு மனம் பின்னி போகுதம்மா. நடுவர் அவர்களே, என் கேள்வி சங்கர் கூட கிடையாது நடுவர்களே, உங்களுக்கு தான். பணம் அவங்க பேசும்போதெல்லாம் அவ்வளவு ரசிக்கிறீங்களே, நீங்க என்ன பண்ணிருக்கணும்? திண்டுக்கல்ல இருக்கிற அத்தனை சொத்தையும் வித்துவிட்டு நேராக பணத்தை கட்டுக்கட்டா அடுக்கி கொண்டு வந்து பின்னால ஒரு சேர் நல்லா பெருசா போடுங்கன்னு சொல்லி அதில் அடுக்கி வச்சுட்டு உட்காந்து பேசியிருக்கணும். தமிழ் உறவுகளை சந்திக்க வரும்பொழுது என் உயிரின் உறவான என் மனைவியோடு தான் வருவேன், மனைவியை கூட்டு வந்து தனக்கு இணையா மேடையில் சேர் போட்டு உட்கார வச்சுட்டு அவங்க பணம்னு பேசும்போது நீங்க எப்படி நடுவில் சிரிக்கிறீங்க? அதுவும் சங்கருக்கு அவ்வளவு ஜாலரா போடுறீங்க சார். ஒன்றும் இல்லை சார், எனக்கு கிரைண்டர் வாங்கலை அப்படின்னு சொன்னார் இல்லையா, எங்கள் அண்ணன் வாங்கிட்டான் கிரைண்டர். ஓகேவா, எங்கள் அண்ணன் கிரைண்டர் வாங்கிட்டான். நீங்கள் யோசிச்சு பாருங்க நடுவில், எங்கள் அண்ணி முதல் தடவையாக எங்கள் வீட்டுக்கு வராங்க. எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அண்ணன் சொல்கிறான், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வந்திருக்க, எங்கள் அப்பனாத்தாவுக்கு ஒரு டீ காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி டீ காஃபி போட்டு கொடுக்குறதான்னாங்க. எங்கள் அண்ணியோட அம்மா உள்ளே உட்காந்துக்கிட்டாங்க, அவங்க அப்பாவும் கூட போய் நின்ட்டார் சமையல் கட்டிலேருந்து எங்கள் அண்ணனோட மாமனார், காஃபி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகனே, ஏ மம்முதனே சொல்லுங்க மருமகனே. எங்க அண்ணன் வெளியில இருந்து, காஃபி தண்ணி வேணாம் மாமா, எனக்கு டீ தண்ணி வேணாம் மாமா, பச்சை தண்ணி போதும் மாமா, நான் ஊத்தி கொள்ள பச்சை தண்ணி போதும் மாமா அப்படின்னு சொன்னோடனே எங்கள் மாமனார் உள்ளேருந்து சிரிச்சார். பாருங்க, மாமா அத்தை முதல்ல நீங்கள் வெளியில் வாங்க, என் ஒய்ஃபே அவள் கையால் போட்டு எடுத்துகிட்டு வரணும்னாங்க. அடுத்த உடனே எங்கள் அண்ணி அங்கேருந்து ஃபோன் அடிக்குது, எங்கள் வீட்டில் நான் சுடு தண்ணி கூட அடிச்சது இல்லைங்க, என்னை இப்படி மாட்டி விட்டீங்களேன்னு. உடனே எங்கள் அண்ணன் சொன்னா, இந்த மாதிரி அப்படிலாம் நீ பயப்படாத, நான் ஃபோன்லேயே கம்யூனிகேட் பண்ணுறேன், நீ காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வந்துருன்னா. உடனே என்ன பண்ணியிருக்கணும், எங்கள் அண்ணி நான் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சரிங்கம்மா அம்மா நீங்கள் ஃபோன்லேயே சொல்லுங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன்னுச்சு. எங்கள் அண்ணன் சொன்னான், பால் பாக்கெட் ஃப்ரிட்ஜில் இருக்கும், எடுடி செல்லம், எடுத்துட்டே மாமா, குக்கரில் ஊற்றிடி தங்கம், ஊற்றிட்டே மாமா, இது கூடவா எனக்கு தெரியாதுண்ணா. அடுத்து எங்கள் அண்ணன் ஸ்பீக்கரில் போட்டு வச்சான், ஓகேடி செல்லம் இப்போது சிம்மில் வையின்னா. அடுத்து எங்கள் அண்ணி ஒரு கேள்வி கேட்டுச்சு, எங்கள் அண்ணன் டீ காஃபி குடிக்கிறதே விட்டான், சிம் 1ல் வைக்கவா சிம் 2ல் வைக்கவான்னுச்சு. இனிமேல் நீ டீ காஃபியே போட வேணான்னு பயந்து எங்கள் அண்ணன் சொன்னான், மறுநாள் காலையில் எப்படியாவது சமைச்சு கொண்டு வந்து வச்சிரு, சமையல்லையாவது எங்கள் அம்மா இம்ப்ரெஸ் பண்ணிவிடு அப்படின்னா. மறுநாள் எங்கள் அண்ணனும் உட்காந்துருக்கான், நானும் உட்காந்துருக்கேன். எங்கள் அண்ணி குடுன்னு எடுத்துன்னு வந்துச்சு. காலையிலே நல்லா தலையெல்லாம் குளிச்சுட்டு கொண்டு வந்து 2 அப்பளத்தை வச்சு பக்கத்தில் கிழங்கு வச்சுட்டு போயிட்டாங்க. எங்கள் அண்ணனுக்கு செமகம் வந்துருச்சு, ஏய்
எவனாவது அப்பளத்துக்கு கிழங்க சொட்டு தின்னுவானாடி, மனுஷன் திம்பானாடின்னா சமையல் கட்டிலேருந்து பறந்து வந்துச்சு பாருங்க ஒரு பூரி கட்டை. அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் அண்ணி சுட்டு வச்சது பூரின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆகுது சார். ஒரே ஒரு காஃபி போட தெரியாமல் அவங்க வீட்டிலேருந்து வந்த எங்கள் அண்ணி, ஒரே ஒரு பூரியை அப்பளம் மாதிரி சுட்டு வச்ச எங்கள் அண்ணி, இன்னைக்கு என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும், என் கொழுந்தனாருக்கு என்ன பிடிக்கும், என் மாமனாருக்கு என்ன பிடிக்கும், என் மாமியாருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து சமைக்கிற மாதிரி கையை சுட்டுக்கிட்டு மாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நடுவர் அவர்களே, இத்தனை பேருக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து சமைக்கிற எங்கள் அண்ணி ஒரு நாள் கூட அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சமைச்சதே கிடையாது நடுவர்களே. அதுதான் பெண்களுடைய பாசம். சும்மா பெண்களை எல்லாத்துக்கும் குறை சொல்றது. அது பாருங்க, கார்டு வாங்கி கொடுக்குறோம், கவிதை எழுதி கொடுக்குறோம், செல்லு வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறோம், அன்பை கூட வாரி வாரி கொடுக்குறோம். எது கொடுக்குற? நீ கொடுக்கலன்னா இன்னொருத்தவங்க கொடுத்துருவாங்க தானே கொடுக்குற. கொடுக்கறதெல்லாம் கொடுத்துவிட்டு அப்புறம் பொம்பளை பிள்ளைய குறை சொல்ல வேண்டியது. எதுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு கேட்குறேன். சங்கருக்கு ஒன்று புரியல நடுவில். காதல்னா அவருடைய டெஃபினேஷனில் எது தெரியுமா? எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அடிடா அவல, உதடா அவல, வெற்றா அவல, தேவையே இல்லை. இந்த காதல் காதல் கிடையாது சங்கர். இன்னொன்று இருக்குது தெரியுமா? என்ன பாட்டு? நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா, அடினான் தானே டஸ்ட் பின்னா. அடுத்து வர்ற வரிகள் தான் நடுவர்களே இலக்கண வரிகள். பார்த்து ரேட்ட பேசுடா, அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் நானுடா, ஆர்சி புக்க பாருடா, அவ எஃப்சி பண்ண காருடா. சார், அடிடாவலை, உதடாவலை, வெற்றாவலைங்கிறது காதல் கிடையாது. நீ தாண்டி ஒஸ்தி பொண்ணா, கிடைச்சா அவ ஒஸ்தி பொண்ணா நினைக்கிறது, கிடைக்கலன்னா அவளுக்கு ஆர்சி புக்கை பாடுறாங்கிறது, இது கிடையாது நடுவர்களே காதல். காதல்னா எது தெரியுமா? உண்டான காயம் யாவும் தன்னாலே மாறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், முந்தன் மேனி தாங்காது செந்தேனே. அது காதல். பூவே உனக்காக படத்துல சேரவே முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தான் நேசிச்ச பொண்ணு அவ நேசிச்ச ஒருத்தனோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சான் பாத்தீங்களா? அது காதல் நடுவர் அவர்களே. உன்னை நீங்கி என்னாலும் எந்த ஜீவன் வாழாது, உந்த அன்பில் வாழ்வதற்கு ஜென்மம் ஒன்று போதாது, நீ என்னை சேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை, நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை, ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம். சங்கரு சங்கரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா அப்படிதான் இருக்கும் நடுவர். 150 சங்கர் போட்டிருக்கான், நீ பேசின பேச்சுக்கு 200 சங்கர் போடுவேன். நடுவர் அவர்களே, நிறைவா இப்படி சொல்லி முடிக்கின்றேன் நடுவர் அவர்களே. கண்ணீர்னா என்னன்னு தாம் பிள்ளைக்கு தெரியாமலும், தன்னுடைய கண்ணீர் என்ன அப்படின்றது தாம் பிள்ளைக்கே தெரியாமலும் வளர்க்குறான் பார்த்தீங்களா? அந்த அப்பனுடைய பாசம் தான் நடுவர்களே பல பிள்ளைகள் இன்னைக்கு இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம். எப்பா நான் ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொன்னான்னு வச்சிங்களேன், யாருக்கிட்டையாவது கடனை உடனே வாங்கிட்டு வந்து உடனடியாக ஃபீஸ் கட்டிட்டு அந்த வாத்தியாரை கூட்டு வெளியில் நிற்க வச்சு, சார் ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சார், என் பிள்ளைய மற்ற பிள்ளைங்க முன்னாடி வெளியில் நிற்க வைக்காதீங்க சார். நான் மற்றவங்க முன்னாடி அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, படிக்கிற இடத்துல என் புள்ள அவமானப்படக்கூடாதுன்னு நிற்கிறான் பார்த்தீங்களா? அந்த தகப்பனுடைய வெறும் கால் தான் இன்னைக்கு பல பிள்ளைங்க போட்டுட்டு இருக்க ஷூக்கு காரணம். நடுவில் இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறமும் எங்கள் அண்ணி பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு முக்கும் போதும் விற்கும் போதும் 3 மணி நேரம் நீங்கள் பேசும்போது எப்பெல்லாம் உங்களுக்கு இருமல் வருதோ அப்பெல்லாம் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. அந்த குடித்த தண்ணி தொண்டையில் இறங்கும்போது கொஞ்சமாவது உங்கள் மனசில் ஈரம் பட்டுருந்துச்சுன்னா நிறைந்த அப்படின்னு நீங்கள் தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு நம்பி செவிசாய்த்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். 4 பேரும் ரொம்ப கூட்டத்தை பார்க்குறேன். ஒரு 20 பேர் எந்திரிச்சு கிளம்பிட்டாங்கன்னா முடிச்சிடலாம்னு நான் ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ சூரத்தா திண்டுக்கல்லான்னு பட்டிமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களை தப்பாக கணக்கு போட்ட திண்டுக்கல் தான் தோல்வி அடைந்திருக்கிறதே ஒழிய வெற்றி எங்கள் சூரத் ரசிக பெருமக்கள் தான் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அதனால தான் நான் நம்ம கண்ணன் சார்ட்டையும் சுப்ராஜ் சார்ட்டையும் எவ்வளோ நேரம் பேசுகிறதுன்னு கேட்கல. எங்கே போனாலும் நாங்கள் கேட்டுருவோம், ஐயா பட்டிமன்றம் நாங்கள் எவ்வளோ நேரம் நடத்துறதுன்னு.
ஒரு ஊரில் திருவிழா நடத்துறதுக்கு போயிருந்தேன், பட்டிமன்றம் நடத்த. இந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறது அப்படின்னு. ஊர் தலைவர் வந்து சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் 1/4 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா என்னை திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தேன்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்குப்பா அப்படிங்க. இவருக்கெல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிவிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி மானங்கட்டு போய் சோறு திங்கிறதா. ஒரு கலைஞனுக்கு மேடையில் போத்துற பொன்னாடையோ நினைவு பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ அவனுடைய செலவு ஆகி அது போகிறதுக்குள்ளே செலவாயிரும். ஆனால் ஒரு 50 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் ஒரு கலைஞன் மேடையில் தொடர்ந்து கலைஞனாக இருக்கணும்னா ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்குதோ அவன் தான் ரொம்ப நாள் மேடையில் நீடிக்க முடியும். அது எங்களுக்கு இந்த ஊரில் வஞ்சகம் இல்லாமல் கிடச்சிருக்கு. அற்புதமாக பேசினாங்க. நிறைந்த பணம் இல்லாட்டி ஒரு மனுஷன் வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்கு அருமையாக பேசினாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், ஆம்பளை பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளை பிறந்தா, ஆம்பளை பிள்ளை பிறந்தா படுற சந்தோஷத்தை விட பொம்பளை பிள்ளை பிறந்தா யாராவது சந்தோஷப்படுறாங்களா? எவ்வளோ பெரிய பணக்கார பிள்ளை வீடாக இருந்தாலும் குழந்தை பிறந்தோன்னே என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை. அப்போ பக்கத்தில் ஒருத்தன் சொல்கிறேன், மகாலட்சுமி பிறந்திருக்குடா, வாடா வா வாடா மகாலட்சுமி. கல்யாணத்துக்கு டவுரிக்கு நகை வாங்க போவான்ல, அப்போ வாங்கடா கூட மகாலட்சுமிக்கு போடா அப்படிங்கிறான். ஆம்பளை பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளை பிறந்தா எதை நினச்சி சந்தோஷப்படுறேன்? இன்றைக்கி மனைவியை கொண்டு போய் பிரசவ ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வெளியே உலாத்துறேன் அப்பா, என்ன பிள்ளை பிறந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறேங்க கடவுளை அப்படின்ட்டு கடவுள்கிட்டலாம் சத்தியம் பண்ணுறேன். டாக்டர் வெளியில் வந்தோடனே டாக்டர் அப்படியே பார்க்குறேன், சொல்லுங்கள் சார் குழந்தை அழகாக இருக்கியா? அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார். தாயும் பிள்ளையும் நல்ல உடல்நலத்தோடு இருக்காங்க? அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம் சார். நார்மல் டெலிவரி 3500 பணம் கட்டினா போதும், ரொம்ப சந்தோஷம் சார், சொல்லுங்கள் சார். இன்னும் என்னடா, இன்னும் என்ன சொல்லுங்கங்கிற. இன்னும் அவன் எதிர்பார்க்குறத டாக்டர் சொல்லவே இல்லை. குழந்தை நல்லா இருக்குது, தாய் நல்லா இருக்குது, நார்மல் டெலிவரி, பிள்ளை அழகாக இருக்குது. இன்னும் பிறந்தது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்ல. அப்புறம் சொல்கிறாரு டாக்டர் பொம்பளை பிள்ளை அப்படிங்கிறாரு. டாக்டர் அப்படியே பார்க்குறேன், ஏன் இப்படி அநியாயம் பண்ணி பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்க அப்படிங்கிறான். டேய், அநியாயம் பண்ணது நீயே, அதனால தான் பிள்ளை பிறந்திருக்கு. என்னைய போய் அநியாயம் பண்ணனா உன் குடும்பத்தை சந்தேகப்படுவாங்கடா, இப்படியா பேசுறது? அப்போயும் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்த காரணமே நீ தான் ஏங்கிறான் டாக்டரை. அவர், டே இது ரொம்ப அசிங்கம்டா, உன் குடும்பத்துக்கே கேவலமான வாக்கியத்தை நீ சொல்கிற. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்தாலே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னாங்க, தெரியாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். பொம்பளை பிள்ளை பிறந்தா ஏன் வேதனைப்படுற? அதுவும் 2வது பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப வேதனைப்படுவேன். போச்சுடா செலவு மாப்பிள்ளை அப்படிங்கிறான். என்ன காரணம்னா, இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையை பெற்ற அப்பா யார், பொண்ணை பெற்ற அப்பா யாருன்னு விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம். மாப்பிள்ளையை பெற்ற அப்பா சந்தோஷமாக இருப்பார், எல்லாத்தையும் சாப்பிட கூப்பிட்டார், வாங்க 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 சாப்பிட்லாம் வாங்க அப்படிம்பார். பொண்ணை பெற்ற அப்பாவை விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல ஒரு பையை வச்சுட்டு இந்த அப்படியே அலைவார், இப்படியே பார்ப்பார், பாதி தாடி சேவ் பண்ணி சேவ் பண்ணாமல் இந்த இப்படியே இருப்பார். சாப்பிட்றவங்களே பார்ப்பார், இப்படி திங்கிறாங்களே ஐயையோ, மொய்ப்பணம் 2 லட்சம் தான் வந்திருக்கு, 5 லட்சத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நல்லடா கடனை கட்டணேன். விசாரிக்காமையே கண்டுபிடிச்சிடலாம் பொண்ணை பெற்ற அப்பா யாருன்னு. செலவு பூரா இன்றைக்கி வந்து மாப்பிள்ளைக்கு இது பொண்ணை பெற்ற அப்பனுக்கு தான். இன்றைக்கி அதை வச்சு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தால் வேதனைப்படுறதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி என்ன காரணம்? காசு தான். இன்றைக்கி உறவுகள் எப்படியா இருக்குது? ஒருத்தன் புதுசாக ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான், வேறு எதுவுமே சமைக்க தெரில, ரவை உப்புமா மட்டும் நல்லா கிண்டி பழகிட்டு வந்திருக்கா. காலையிலையும் ரவை உப்புமா, மத்தியானமும் ரவை உப்புமா, ராத்திரியும் ரவை உப்புமா. அவன் இப்படியே பார்த்தான், ஏண்டி வேறு எதுவுமே சமைக்க தெரியாதா? இது ஒன்று தான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்கு, வேறு ஏதாவது புதுசாக சமைச்சு ஏதாவது உங்கள் உயிருக்கு வேணாமடியே வேணாம் ரவை உப்புமாவே தின்னு கிண்டி தொலை, அதை யாவது சாப்பிட்றேன்ட்டு 3 நாளாக 9 வேளை ரவை உப்புமா. என்ன ஆயிருப்பான்? அதுக்கப்புறம் பாக்கெட்டில் சம்பள பணம் வந்தோன்னே மனைவியை கூப்பிட்டு போயிருக்கேன், இந்தடி ஒரு ஹோட்டலில் போய் நிம்மதியாக ஏதாவது சாப்பிட்டு வரலாண்டி வாடி
அப்படின்னு ஒரு ஸ்டார் ஹோட்டல் கூட்டு போயிருக்கேன். சாதாரண ஹோட்டலுக்கும் ஸ்டார் ஹோட்டலுக்கும் என்ன வித்தியாசம்? வெளிச்சத்தில் சோறு போட்டால் சாதாரண ஹோட்டல், அதே சோத்தை இருட்டுக்குள்ளே போட்டான்னா அது தான் ஸ்டார் ஹோட்டல். பாதி லைட்டில் போட்டு இருட்டுக்குள்ளே குருட்டு கோழி தவிட்ட முழுங்கின மாதிரி திம்பேன் நம்பால். 2000 ரூபா பில்லை கொடுத்துவிட்டு, அதுக்கு பேர் தான் ஸ்டார். அங்கே கூட்டு போயிருக்கேன். போனோன்னா ஒரு மெனு கார்டை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா இங்கிலீஷ்லேயே இருந்திருக்கு. பாதி வெளிச்சம் வேறு, அவனுக்கு என்னன்னு புரியல. என்னடா அது புதுசாக ஏதாவது திங்கலாம்னா பூரா இங்கிலீஷ்லேயே எழுதி வச்சுருக்காங்க, எதடா ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்த்தேன். அவனோட ராசியான நம்பர் 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பரை டிக் போட்டு, சார் 2 பிளேட் கொண்டு வாங்க அப்படின்னு டிக் போட்டதை காமிச்சிருக்கேன். அவன் எதை டிக் போட்டிருக்கான்னா ரவை உப்புமாவை போட்டிருக்கான். போய் டிக் அடித்து சப்ளையர் கொண்டு வரனா 2 பிளேட் ரவை உப்புமா. ஐயோ, இந்த கொடுமையிலேருந்து விலகி வரலாம்னா இங்கே இதை மட்டும் வச்சுருக்காங்களேன்ட்டு உடனே அவன்கிட்ட சொல்லியிருக்கான், ஐயா மாற்றுங்க ஐயா, பெரிய ஹோட்டலில் சேஞ்ச் பண்ண முடியாது சார், சாப்பிட்ருங்க சார். எவ்வளோடா பில்லுன்னா ஒரு ரவை உப்புமா 375 ரூபா. கிட்டத்தட்ட 650 ரூபா கொடுத்து 2 பிளேட்டை சாப்பிட்டு வேறு வினையேன்னு ரவை உப்புமாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்து டேபிளில் பார்த்துருக்கேன். அங்கே ஒரு ஆள் நல்ல சிக்கன் புரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னொரு சிக்கன் புரோட்டா ஆர்டர் பண்ணுறதுக்கு சப்ளையரை கூப்பிட்ருக்கேன். தம்பி இங்கே வா, இன்னொன்று கொண்டு வாங்கிறதுக்கு அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கேன், ரிப்பீட் அப்படின்ட்டுருக்கேன். ரிப்பீட்னா 2 புரோட்டாவும் சிக்கனும் கொண்டு வான்ட்டு. நம்ம ரவை உப்புமா பார்ட்டி அவனை பார்த்துருக்கான். அப்போ இந்த ஹோட்டலில் ரிப்பீட்னா தான் புரோட்டாவும் சிக்கனும் கொண்டு வருவாங்க போல இருக்குன்ட்டு, பிரதர் ரிப்பீட் அப்படின்ட்டுருக்கேன். திரும்ப 2 பிளேட் ரவை உப்புமா. என்ன ஆயிருப்பேன், 1350 ரூபா கொடுத்து 4 பிளேட் ரவை உப்புமாவை தின்ட்டு வந்திருக்கேன். சில பேருக்கு தலையில் எழுதுனதை மாற்ற முடியாது. இந்த மாதிரி நேரத்தில் பாக்கெட்டில் இருக்கிற காசு தான் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்துதுன்ட்டு ரொம்ப அருமையாக பணம்ங்கிற அணியில் பேசினாங்க. ஒரு பாட்டே இருக்குது, குடிக்கிற தண்ணி காசு, கொசவ விரட்ட காசு, ஆட்டோமீட்டர் காசு, திருட்டு வீடியோ காசு, போலி சாமியார் காசு, அட பொணத்தில் நெத்தியிலும் காசு, கடவுளை மனுஷன் காட்டி கொடுக்க யூதாஸ் வாங்கினார் காசு, பட்டிமன்றம் முடிஞ்சது இங்கே எல்லாரும் வாங்குவோம் காசு. காசு தான். காசு இல்லாட்டி ஒரு மனிதனால் உழைக்க முடியாது. கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் எதுக்கு, நமக்கு ஏதாவது சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் தான். அது பாக்கெட்டில் இருந்தாலே நம்மளை அறியாமையே ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் அது மட்டுமே மகிழ்ச்சியா இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் இருக்கிற காசு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும்னா, காசுன்னா என்னான்னு தெரியாத வயசில் கூட நம்ம மகிழ்ச்சியாக இருந்திருக்கோம் இல்லையா? இந்த சின்ன பயிலெல்லாம் ஓடுறேன் ஓடியாடுறேன். இங்கே பாரு, பட்டிமன்றம் தொடங்குனதுலேருந்து மேலேருந்து ஓடுறேன், திருப்பி கீழே போகிறேன், இந்த பக்கம் ஓடுறேன். அவங்க அப்பா ஒருத்தன் பட்டுன்னு அடிக்கிறான். அவன் என்ன நினச்சி அரைஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த ஆள் என்ன பேசுகிறான்ட்டு உட்காந்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் 2.5 மணி நேரம் நான் ஒரு மனுஷன் என்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன், என் நிலைமையை யாராவது யோசிக்கிறீங்களா? அப்படின்னு அவனுக்கு பணமா மனமா எதை பற்றியாவது கவலைப்படுறானா? ஜிஎஸ்டியை பற்றி கவலைப்படுறானா? விலைவாசி உயர்றதை பற்றி கவலைப்படுறானா? பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு, டீசல், எதை பற்றியும் கவலை இல்லை, ஜாலியாக இருக்கான். அந்த வயசில் அவன் மகிழ்ச்சியாக இருக்கான். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்த அந்த அனுபவங்களெல்லாம் இன்றைக்கி யோசனை பண்ணி பார்க்குறேன். எங்கள் வீட்டில் 3 ஆம்பளை பிள்ளைய வரிசையாக பிறந்தான். 4வது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை ஒரு பிள்ளையாகவே மதிக்கலை. அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் பாவாடை, ஜாக்கெட்டு, பொட்டு, பவுட்ரு. எனக்கெல்லாம் வருஷம் கிறிஸ்மஸுக்கு ஒரு டவுசர் எடுத்து கொடுப்பாங்க. அது எங்கன கிளியக்கூடாதோ அங்கன தான் முதல்ல கிளியும் பின்பக்கம். எனக்கு பேர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்னே பேர் வச்சுருந்தேன் பள்ளிக்கூடத்தில். போஸ்ட் ஆஃபீஸ் வந்துருச்சு, லெட்ரு போடுங்கடா அப்படின்னு என் பின்பக்கம் இருக்க ஓட்டையில் லெட்ரு போடுவாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து கதறி அழுவேன், ஏம்மா லெட்ரு போடுறாங்கம்மா. என்ன சாமி செய்ய சொல்கிற அப்படின்னு எங்கள் அம்மா அந்த ப்ளூ கலர் டவுசரை வெள்ளை நூல் போட்டு தைச்சு, அந்த நூல் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மையை வச்சு தடவி என் மானத்தை காப்பாற்றிய என் தாயின் பாசத்தை இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன்யா. என் தாயினுடைய பாசம் எனக்கு, என் பெத்த தாய் கைதட்டலைன்னா இன்றைக்கி சூரத்தில் இவ்வளோ பேர் கைதட்டி இருப்பீங்களா?
எனக்கு முதல் கைதட்டிய என் முதல் ரசிகை என்னை பெற்ற தாய் தான். 3ஆம் வகுப்பு படிக்கும்போது குடியிருந்த கோயில்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் எம்ஜிஆர் மாதிரியே கருப்பு பேண்ட்டு, ரெட் கலர் ஷர்ட் போட்டு அப்படி தொப்பி வச்சு பாடணும்னு எனக்கு ஆசை. எங்கே போகிறது அந்த ட்ரெஸ்ஸுக்கு? எனக்கே போஸ்ட் ஆஃபீஸ் டவுசரு, எம்ஜிஆர் மாதிரி பேண்ட்டு சட்டைக்கு நான் எங்கே போவேன்? எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இருக்கிறதுலே நல்ல டவுசரு சட்டை எடுத்து எங்கள் அம்மா போட்டு விட்டு தலையில் ஒரு ரிப்பனை கட்டி ஓரத்தில் அப்படி கோழி ரெக்கையை சொருகி விட்டு பவுடர் அடித்து விட்டு என்னை எம்ஜிஆர் ஆக்கிட்டாங்க எங்கள் அம்மா. ஆக்கி பாடுசாமி அப்படிங்கிறாங்க. அந்த வயசில் நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? தலை பார்த்தீங்கன்னா சப்பி போட்ட பனங்கொட்டை மாதிரி இருக்கேன். பல்லு 4 முதல்ல உளுந்து நடுவில் ஹைபர் போலன் கணவாய் மாதிரி ஓட்டை, மூக்குத்த தண்டி கண்ணங்கருன்னு ஆண்டிருப்பேன். எங்கள் அம்மா அந்த முகரைக்கு பவுடர் அடித்து விட்டு ரிப்பனை தலையில் கட்டி கோழி ரெக்கையை சொருகி விட்டு, சாமி எம்ஜிஆர் பாட்டு பாடு சாமி அப்படின்னு நான் படிக்கட்டில் இறங்கிக்கிட்டே எங்கள் அம்மாட்ட பாடி காட்டுறேன். என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன், என்னை தெரியுமா. எங்கள் அம்மா அந்த பாட்டை கேட்டுவிட்டு என்னை தூக்கி முத்தம் கொடுத்து, என் பிள்ளை எம்ஜிஆர் மாதிரியே இருக்கான்ட்டு. சப்பி போட்ட பனங்கொட்டை, ஓட்ட பல்லு, கண்ணங்கரேருன்னு மூக்கு டப்பா மூக்கு, இந்த முகத்தை எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்ட்டு எங்கள் அம்மா கொடுத்த முத்தந்தாயா லியோனிக்கு அன்னைக்கு கிடைச்ச மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த உறவுகளை நம்ம யாராவது நிராகரிக்க முடியுமா? எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் தம்பி 3 பேரையும் சாயந்தரம் வந்தோன்னே ஜன்னலில் உட்கார வச்சு மீதி இருக்கிற சோறை சாம்பார் ஊற்றி அப்படி உருண்டையாக பிடிச்சி எங்கள் அம்மா உருண்டை சோறை கொடுப்பாங்க. நாங்கள் அந்த உருண்டை சோறை வாங்கி அப்படி சாப்பிடுவோம். 5 ஸ்டார் ஹோட்டலில் 5000 ரூபா கொடுத்து சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட்டு பெத்த தாய் உருட்டி கொடுக்குற அந்த சோத்துக்கு இணையாக அனுபவிக்க முடியுமா? எங்கள் அம்மா அப்படி உருட்டி சோறு கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப எனக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. நான் இப்படி வரிசையாக உட்காந்துருக்கேன். 3ஆவது இந்த ஓரத்தில் நான் உட்காந்துருக்கேன். 2வது எங்கள் அண்ணன், மூத்த அண்ணன் இங்கே உட்காந்துருக்கு. அந்த பெரிய அண்ணன் இப்போ மஸ்கட்டில் இருக்கார் ப்ரொஃபஸராக. 2வது அண்ணன் சிங்கப்பூரில் இருக்குது. நான் இப்போ பட்டிமன்ற நடுவராக இருக்கேன். 3வது இங்கிட்ட உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மாட்ட உடனே ஒரு நாள் சண்டை போட்டேன். ஏம்மா என்னை ஓரத்தில் உட்கார வச்சுருக்கா, என்னை தூக்கி நடுவில் உட்கார வை. அண்ணன் 2வது அண்ணன் அவன் தான்டா நடுவில் உட்காந்துருப்பேன். முடியாது, நான் தான் நடுவில் உட்காரணும். இப்போ என்னை உட்கார வைக்கிறியா இல்லையா அப்படின்னு சோத்தை கொண்டு போய் குப்பியில் கொட்ட போனேன். எங்கள் அம்மா டே வாடா 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 அப்படின்னு எங்கள் அண்ணன் 2வது அண்ணனை தூக்கி ஓரத்தில் போட்டு என்னை தூக்கி நடுவில் உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா சந்தோஷமா நடுவில் உட்காந்துட்டேன். ஆளும் முகரையும் பிடிவாதம் பண்ணால் ஒரே பிடிவாதம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா ஒரு வாக்கியம் சொன்னாங்க. அப்போ வாழ்நாள் முழுவதும் பாடுறா நீ நடுவுலையே தான்டா உட்காந்து கிடப்பேன்னாங்க. பெத்த தாய் விட்ட சாபம் 26 வருஷமாக நடுவுலையே தான் உட்காந்துருக்கேன் நடுவராக. ஒரு தாயினுடைய சாபம் கூட மகனுக்கு வரமாக மாறும்னா அது பெத்த தாயினுடைய பாசமும் அன்பும் உறவும் தான். இதை நம்ம மீறி வாழ முடியுமா ஐயா? உறவு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் மட்டுமா இன்றைக்கி நம்மளை நேசிக்குது? இல்லை. கல்லூரியில் மாணவர்கள் ஒரே ஹாஸ்டலில் தங்கியிருப்பான். ஒருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா கந்தசாமி, இன்னொருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா முகமது, இன்னொருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா ஆரைசாமி. 3 பேர் 3 மதம். இன்னும் 2 பேர் இருப்பான். 5 பேரும் 5 ஜாதி. ஆனால் 5 பேரும் ஒரு தட்டில் உட்காந்து சாப்பிடுவேன். ஒரு பீடியை 5 பேரும் வாயில் சுருட்டு குட்ரா சீக்கிரம் தீர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு டம்ளரில் எல்லாம் அப்படியே குடிப்பேன். பீடி சிகரெட்டை மாற்றுறது கூட கிடக்கட்டேன். காலையில் பரப்புறப்ப சட்டியை பார்க்குறான், காணா. என்னடா தோச்சு போட்டிருந்த சட்டியா காணா அப்படின்னு யார் தேடுறா? கந்தசாமி தேடுறான். ஆரிசாமி போட்டு போயிட்டான் சட்டியா. போயிட்டு வந்து மாப்பிள்ள என் சட்டியை அழுக்கா இருந்துச்சு மாப்பிள்ள, அதனால ஒன்றையாட்டே உன் சட்டியை அதை விட அழுக்கா இருந்துச்சு. நீ எதை போட்டு போனேன்? நீ அழுக்கா வச்சுருந்தியல, அதை தாண்டா நானும் போட்டு போனேன். ஜட்டியை மாற்றிக்கிடுவான், பனியனை மாற்றிக்கிடுவான். ஜாதி மதத்தை கடந்த நட்பு என்ற ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா? அது உலகத்தில் தமிழன் தான் இந்த உலகத்துக்கே கற்றுக் கொடுத்தாயா நட்பு எவ்வளோ ஆழமானதுன்ட்டு. இன்றைக்கும் பாருங்கள், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு பாசம் எனக்கு எங்கேருந்து கிடச்சி. எங்கள் அப்பா சின்ன வயசில் சர்ச்சுக்கு கூட்டு வருவார். சர்ச்சுக்கு கூட்டு வரப்போ காலைல 5 மணிக்கெலாம் எழுப்பி கூட்டி வருவார். எங்கள் அப்பாவை திட்டுவோம். எக்ஸர்வீஸ் மேன் எங்கள் அப்பா,
மிலிட்ரியில் இருந்தாருங்கிறதுக்காக என்னைய 4:30க்கு எழுப்பிவிடுவார் எங்களையெல்லாம். எங்கள் 3 அண்ணன் எந்திரிங்கடா, நீ மிலிட்ரியில் இருந்ததுக்கு எங்களையா இப்படி கொடுமைப்படுத்துகிற, வாங்கடா அப்படின்னு சர்ச்சில் முன்னாடி போகிறப்ப ஜெபமாலை ரோசரி சொல்லிட்டு வரணும். அருள் இந்த மாதிரியே வாழ்க்கை கருத்தரமுடனே எங்கள் அப்பாட அருள் இந்த மாதிரியே இந்த ஆளு என்னைக்கு தான் லீவை போட்டு ஒரு 15 நாள் எங்கிட்டாவது போய் தொலைவாரோ, காலைல 4:30 மணிக்கு இப்படி உசுரை வாங்குறாரேன்னு எங்கள் அப்பாவை திட்டிக்கிட்டே வருவான். அந்த சர்ச்சில் உட்காந்து சர்ச்சு முடிஞ்சோன்னே சர்ச்சில் பாட்டு போடுவாங்க, அருமையான பாட்டெலாம் போடுவாங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சர்ச்சில் பாட்டை கேட்டு எங்கள் திண்டுக்கல்லில் பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்திலே விநாயகர் கோயில் இருக்கான். சர்ச்சில் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போதே விநாயகர் கோயிலில் மார்கழி மாதம் வேறு பாட்டு முருகன் பாட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், வெறும் கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், வெறும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன், நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன். விநாயகர் கோயில் அந்த பாட்டு. சர்ச்சில் அடுத்த பாட்டு தொடங்கினான். தேன்கினி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சர்ச்சில் அந்த பாட்டு முடிஞ்சோன்னே விநாயகர் கோயிலில் அடுத்த பாட்டு மாற்றிடுவான். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி சொல்லுங்கள் குமரனின் போரை, உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை, நெருங்கி செல்லுங்கள் குமரனின் போரை, வேல்முருகா வெற்றி வேல்முருகா அரோகரா, வேல்முருகா வெற்றி வேல்முருகா. சர்ச்சில் அடுத்த பாட்டு. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் சுகமில்லையே. சர்ச்சில் கேட்டு திருப்பி விநாயகர் கோயில்கிட்ட வந்தா அங்க பாட்டு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா. 2 மாதத்து பாட்டையும் கேட்டுட்டு இந்த பக்கம் வர்றேன். KMK காஃபி பார்னு ஒரு பாய் டீ கடை வச்சிருக்கார். அவர் நாகூர் அனீஃபாவோட பாட்டை காலையில் 7 மணிக்கு போடுவார். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்ட துயரங்களை கிள்ளி எறிபவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. 3 மதத்து பாட்டையும் லியோனியோட ஒரு குரல் தான் பாடிச்சு. எந்த சாமியும் என் குரலை அழித்ததாக வரலாறே இல்லை. ஒவ்வொரு மதத்து பாட்டை பாட பாட என் குரல் அழகாகிட்டே இருக்கு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய சிறப்பே எது என்று சொன்னால், எல்லா மாநிலத்தவரும் கருப்பாகவும் சிவப்பாகவும் பல மொழிகள் பேசி கொண்டிருந்தாலும் இந்தியன் என்று சொல்லும்போது நமக்கு கிடைக்கின்ற அந்த பெருமை இருக்கு பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதிகள் எத்தனை மதம் இருந்தாலும் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழனுக்கென்று ஒரு சோதனை வந்துவிட்டால் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்று சேர்றோம். பார்த்தீங்களா? இந்த கனிந்த மனம் இதுதான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு சுதந்திர தினம் கொண்டாடினோம். அந்த சுதந்திர தினத்தினுடைய அந்த கொடியை பார்த்தாலே தெரியுது. மேலே இருக்கக்கூடிய காவி நிறம் இந்தியாவில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்துக்கள்
நடுவில் இருக்கும் வெள்ளை நிறம் இந்தியாவிலே சிறுபான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்கள், அடியில் இருக்கும் பச்சை நிறம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமியர்களுடைய நிறம். மூவரும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக தர்ம சக்கரத்தை பெற்றிருக்கும் ஒரே தேசிய கொடி நம் நாட்டினுடைய தேசிய கொடி. அதனால் கனிந்த மனம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். அது குடும்பமாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும். நிறைந்த பணம் ஒரு மனிதனை வாழ வைப்பதில்லை, அது மகிழ்ச்சிக்கான அடையாளம். ஆனால் மனதுதான் ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது. பாக்கெட்டில் இருக்கும் பணம் அல்ல, அதன் பின்னால் இருக்கும் இதயத்தை ஆட்டுவிக்கும் கனிந்த மனம்தான் ஒரு மனிதனின் நிறைவான மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது என்று சொல்லி, கனிந்த மனத்தை பெற்றிருக்கும் என் உயிரினும் மேலான சூரத் மாநகரின் ரசிக பெருமக்களுக்கு என் அருமையான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி, வாழ்க தமிழ், வாழ்க தமிழர், வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.